சாமந்தி சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சாமந்தி தான் காட்டுறாங்க. சாமந்தி பார்த்தோம்னா எப்போ தான் இந்த வீட்டை விட்டு நம்ம போகிறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதை பற்றியே யோசனை பண்ணிகிட்டு இருக்கும்போதே அப்போ அவங்க ராணியோட வீடை நினச்சி பார்க்குறாங்க. ராணி வீட்டில் நம்ம எவ்வளோ சந்தோஷமாக இருந்துட்டு இருந்தோம், ஆனால் எதுக்குள்ளேயும் என்னென்னமோ நடந்து போச்சுதே. இப்போ அது மட்டும் இல்லாமல் அப்பா என்னன்னா ஒரு இடத்துலையும் நம்ம ஒரு இடத்துலையும், அக்கா வேற ஒரு இடத்துலையும், இப்படி ஆளாளுக்கு நம்ம ஒரு இடத்துல இருந்துட்டு இருக்கிறோம். இதெல்லாம் இந்த பிரச்சனைலாம் எப்போ தான் முடிய போதோ தெரியலையே. அது மட்டும் இல்லாமல் இந்த வீட்டை விட்டு போய் ஆகணும். எவ்வளோ நாள் நம்ம இந்த வீட்டில் இருக்கிறது எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. அக்காவை சந்திக்கணும், சந்திச்சதுக்கு அப்புறமே எப்படியாவது அக்கா கூட போய் நானும் அம்மாவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சாமந்தி தன்னுடைய அக்காவை பற்றியும் அதே மாதிரிக்கு தன்னுடைய குடும்பத்தை பற்றியும் அவங்க வாழ்ந்த வாழ்க்கை எல்லாத்தையும் அவங்க நினச்சி பார்த்துட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இங்கே பார்த்தோம்னா ரோஜாவை தான் காட்டுறாங்க. ரோஜா எப்படியாவது ஆதவை கல்யாணம் பண்ணிக்கிடணும், அந்த குடும்பத்துக்குள்ளே நம்ம போகணும். ஏன்னா ஆதவ் எவ்வளோ பெரிய கோடீஸ்வரர், அந்த வீட்டுக்கு நான் மருமகளாக போயிட்டேன்னா அதுக்கு பிறகு நான் நினச்ச ஒரு வாழ்க்கை எனக்கு கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அப்போ சாமந்தி பார்த்தோம்னா ரோஜாவுக்கு அவங்க ஃபோன் பண்ணவும், அப்போ ரோஜா பார்த்தோம்னா இவ எதுக்காக அடிக்கடி ஃபோன் பண்ணி நான் உயிரை வாங்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரோஜா கட் பண்ணி விட்டுட்டு இருக்கவும் அப்பவும் சாமந்தி பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்போ ரோஜா எரிச்சலோட ஃபோனை அட்டன் பண்ணுறாங்க. சொல்லு, நான் எக்ஸாம் இருக்குதுன்னு படிச்சுக்கிட்டு இருக்கிறேன், சும்மா ஃபோனை பண்ணி தொல்லை பண்ணிட்டு இருக்காது அப்படிங்கும்போது, அக்கா எங்க அப்படிலாம் பேசிட்டு இருக்கிறேன், எங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றதுக்காக பேசுறதுக்காகவும் வராங்க. ஆனால் ரோஜா எனக்கு நிறைய படிக்க வேண்டியது இருக்குது, அப்புறமா உன் கதையெல்லாம் கேட்குறேன்னு சொல்லிட்டு அவங்க கட் பண்ணி விடவும் அப்போ உடனே சாமந்தி நினைக்கிறாங்க, அக்காவுக்கு நிறைய படிக்க வேண்டியது இருக்கு போலுக்கு எக்ஸாம்னால, அதனால தான் நம்ம பேச வந்ததை அவ கேட்காம போயிட்டா போலுக்குன்னு சொல்லிட்டு இருக்கவும், அக்கா நீ நல்லா படிக்கணும், நல்ல ஒரு வேலைக்கு போகணும், நீ போனதுக்கு அப்புறமா தான்க்கா நானும் படிச்சு நல்ல ஒரு பெரிய ஆள் ஆகணும்னு சொல்லிட்டு இருக்கவும், அது மட்டும் இல்லாம இந்த பிரச்சனை எல்லாமே சீக்கிரம் முடிஞ்சு நம்மளும் அம்மாவும் கிராமத்துக்கு போயிடணும்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அடுத்தது இங்க பார்த்தோம்னா ஆதவை தான் காட்டுறாங்க. அப்ப ஆதவ் அவங்களுக்கு ரோஜாவோட ஞாபகம் வருது. அப்போ உடனே அவங்க ரோஜாவை நினைச்சிட்டு இருக்கிறாங்க. எதுக்கு நம்மளுக்கு அந்த பொண்ணோட ஞாபகம் வந்துகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவோ அப்போ அவங்க மனசு பார்த்தோம்னா ரோஜாவை சுத்தி வர ஆரம்பிச்சிருது. நம்ம அந்த பொண்ணை நினைக்க கூடாதுன்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம், ஆனா அந்த பொண்ணு ஞாபகமாவே வந்துட்டு இருக்குது. எதுக்காக அப்படி நம்ம அந்த பொண்ணு ஞாபகமாவே வந்துட்டு இருக்குதுன்னு ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவோ அடுத்ததா பார்த்தோம்னா அவங்க ஒரு ரோஜாவை பார்க்குறாங்க. அந்த ரோஜா செடியை பார்த்ததுமே திரும்பவும் ரோஜா ஞாபகமாவே வருது. என்னது, நம்மளுக்கு திரும்பவும் அந்த பொண்ணு ஞாபகம் வந்துட்டு இருக்குது. ரோஜான்னு பார்த்தாலே அவன் ஞாபகம் தான் வந்துட்டு இருக்குது. ஒருவேளை நம்ம அவளை விரும்ப ஆரம்பிச்சிட்டோமோ அப்படின்னு சொல்லி நினைக்கவோ அந்த விருப்பத்தை நம்ம அம்மா கிட்ட சொன்னோம்னா அம்மா ஒத்துப்பாங்களா தெரியல அப்படின்னு சொல்லி நினைக்கவோ, இல்லையே அந்த பொண்ணு நம்மளுக்கு ஈக்குவலான வசதியான பொண்ணு தான், அதனால நம்ம அம்மா கிட்ட சொன்னா கூட கண்டிப்பா ஏத்துக்க தான் செய்வாங்க. சரி, நம்ம விரும்புற மாதிரிக்கே அந்த பொண்ணு நம்மளை விரும்பணுமே அப்படின்னு சொல்லிட்டு அதை நினைச்சிட்டு இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா அங்க பார்வதி தான் காட்டுறாங்க. பார்வதிக்கு மகேந்திரன் வாங்கி கொடுத்த அந்த புடவையை அவங்க எடுத்து பார்த்துட்டு சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. இந்த புடவையை அவர் நமக்காக வாங்கி கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சந்தோஷப்பட்டுட்டு இருக்கவும் இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா அரசி தான் காட்டுறாங்க. அரசி பார்த்தோம்னா பார்வதியை ரொம்பவே டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கவும் அப்போ அரசியோட அம்மா சொல்லிட்டு இருக்கிறாங்க, அங்க பாரு அரசி, நானும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன், நீ பார்வதி ரொம்ப ஓவரா தான் டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கிற, இப்படிலாம் நீ பண்ணாது அப்படிங்கும் போது அப்போ உடனே அரசி சொல்லிட்டு இருக்கிறாங்க, அவனை நான் டார்ச்சர் பண்ணதான் செய்வேன், ஏன்னா அவனை என்ன டார்ச்சர் பண்ணாலும் சரிதான், இந்த வீட்டை விட்டு மட்டும் அவ போகவே மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் இது கிட்டதுமே ஒன்னெல்லாம் திருத்தவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அப்ப அரசிக்குள்ள பிளாஷ்பேக்கா ஒரு கதை ஓடிட்டு இருக்குது. அதுல பார்த்தோம்னா பார்வதிக்கும் அவங்க மகேந்திரனுக்கும் ஏற்கனவே அவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணியிருப்பாங்க போலுக்கு. ஆனா மகேந்திரனுக்கு பார்க்கும்போது அரசியை அவங்க கல்யாணம் பண்ணி வச்சிருந்தாங்க. மகேந்திரன் தன்னுடைய காதலை சொல்றதுக்காக வரும்போது அவங்க வீட்டுல அவங்க ஏத்துக்காத மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாம பார்வதி ஒரு வசதியான பொண்ணு இல்லை அப்படிங்கிறதுனால அவங்கள சொல்ல விடாம ஒரு தடுக்கிற ஒரு சூழ்நிலை தான் வருது. ஆனா கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் பார்வதிக்கும் மகேந்திரனுக்கும் இந்த மாதிரி ஒரு லவ் இருக்கிற விஷயத்த அவங்க அரசி தெரிஞ்சுக்கிட்டுதாங்க. அது மட்டும் இல்லாம அரசி கன்சீவா இருக்கிறாங்க, அதே நேரத்துல பார்வதியும் கன்சீவா இருக்கிறாங்க. அப்போ அந்த குடும்பத்தோட சொத்து எல்லாமே அரசிக்கு பறக்கக்கூடிய அந்த குழந்தை பேர்ல தான் எழுதி வைக்க போறேன்னு சொல்லிட்டு அவங்க குடும்பத்தார் சொல்லக்கூடிய நேரத்துல அரசிக்கு பார்த்தோம்னா அந்த குழந்தையோட கதை முடிகிற மாதிரி இருக்குது. அதே நேரத்துல அங்க பார்த்தோம்னா பார்வதிக்கும் குழந்தை பிறக்குது. அப்ப அரசி நினைக்கிறாங்க, இந்த குழந்தை கதை முடிஞ்சிச்சுன்னு சொல்லி நினைச்சோம்னா கண்டிப்பா இந்த சொத்து எல்லாம் நம்மளுக்கு கிடைக்காம போயிருன்னு சொல்லிட்டு அரசி பார்த்தோம்னா பார்வதிக்கும் மகேந்திரனுக்கும் பிறந்த குழந்தைய தன்னுடைய குழந்தையா வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ பார்வதி கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவங்க அளவும், இங்க பாரு, உங்க ரெண்டு பேருக்கும் பிறந்த குழந்தை தான் இந்த குழந்தைன்னு எனக்கு நல்லாவே தெரியும், இந்த விஷயம் மட்டும் வெளி உலகத்துல சொன்னேன்னு வச்சுக்கீங்க, அதுக்கப்புறம் உன்னுடைய கதையே முடிச்சிருவாங்க, அதனால இந்த குழந்தை எனக்கு கிடைச்சாகணும்,
அது மட்டும் இல்லாம இந்த குழந்தை இனிமேல் என்னுடைய குழந்தையா தான் வளரும் அப்படின்னு சொல்லவும் இந்த விஷயம் நம்மளுக்குள்ள இருக்கணுமே தவிர வேற யாருக்குமே தெரிஞ்சிடக்கூடாது, சொல்ல போனாக்கி மகேந்திரனுக்கு கூட தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லவும் இதனால பார்வதி ஒரு கட்டத்துல அவங்க சரின்னு சொல்லியிருந்தாங்க. அப்படி இல்லைன்னா அரசி உன் குழந்தையோட கதையை முடிச்சிருவேன்னு சொல்றதுனால பார்வதியும் பயந்துக்கிட்டு தன்னுடைய குழந்தைய அரசியோட குழந்தைய அவங்க கொடுத்துருந்தாங்க. அப்போ அப்படின்னு பார்த்தோம்னா ஆதவ் தான் பார்வதியோட குழந்தையா இந்த வீட்டுல அவங்க வளர்ந்துகிட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம ஆதவ் தான் கிட்ட வந்ததுக்கு பிறகு அரசிக்கு மேல் மேலும் சொத்து சேருது. அப்போ ஜோசியர் கூட சொல்றாங்க, இந்த குழந்தை உங்களுக்கு பிறந்ததுக்கு அப்புறமா தான் உங்களுக்கு செல்வாக்கு எல்லாமே இருக்குது, இந்த குழந்தை உங்க கூட இருக்கணும், இந்த குழந்தை மட்டும் உங்ககிட்ட இல்லாம போயிடுச்சுன்னா நீங்க ரொம்பவே ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை உங்களுக்கு கிடைக்கும், இந்த குழந்தை உங்ககிட்ட இருக்க இருக்க செல்வம் பெருகிட்டு வரும், உங்க ஸ்டேட்டஸே வேற மாதிரி போயிட்டு இருக்கும் அப்படின்னு சொன்னதுனால பார்த்தோம்னா ஆதவ் ராசியான ஒரு குழந்தைன்னு சொல்லிக்கிட்டு அவங்க மேல பாசத்தை காட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க அரசி. ஆனா இங்க பார்க்கும்போது பார்வதி ஆதவ் விட்டுட்டு நம்ம போயிடக்கூடாது, ஏன்னா என்னைக்கா இருந்தாலும் சரிதான் ஆதவ அரசி இப்படி இருக்க வைக்கிறான்னா அதுக்கு காரணம் இந்த ஜோசியம் தான். அது மட்டும் இல்லாம ஆதவுக்கு என்னைக்கா இருந்தாலும் அரசியால ஆபத்து இருக்குது, அதனால நம்ம இந்த வீட்டை விட்டு போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ரெண்டாவதா தான் பார்க்கும்போது அரசிக்கு அர்ஜுன் பிறக்கிறாங்க. ஆனா அரசி அர்ஜுனை எப்படி எல்லாம் வளர்க்கணும்னு சொல்லி நினைக்கிறாங்களோ ஆனா அர்ஜுன் அதுக்கு ஆப்போசிட்டாவே வளருதாங்க. சொல்ல போனாக்கி பார்வதி கிட்ட வளர்றது தான் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குது. ஒரு சாதாரணமான ஒரு குடும்பத்தில் உள்ள பையன் எப்படி இருப்பாங்களோ அதே மாதிரிக்கு வளர்றது தான் அர்ஜுனுக்கு பிடிச்சிருக்குது. இது அரசிக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை. அதனால பார்த்தோம்னா பார்வதி கிட்ட தான் அர்ஜுன் சின்ன வயசுல இருந்தே அவங்க பாசமா வளர்ந்துகிட்டு இருக்கிறாங்க. இங்க பார்க்கும்போது அரசி அவங்க ஆதவ தன்னுடைய பையனா அவங்க வளர்த்துக்கிட்டு வராங்களே தவிர ஆனா ஆதவ் என்னைக்காவது நமக்கு எதிராக திரும்பினாக்கி அவனுடைய கதையை முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அரசி ஆதவ வச்சிருக்கிறாங்க. ஆதவ் நம்ம கூட இருக்கிற வரைக்கும் தான் நம்மளுடைய ஸ்டேட்டஸ் வேற லெவலில் போயிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ராசியான மகன் அப்படின்னு சொல்லிட்டு ஆதவ அவங்க மேல பாசத்தை காட்டுறாங்க. இதனாலதான் பார்வதி ஆதவ விட்டுட்டு போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அரசு என்ன பிரச்சனை என்ன குடும்பப்படுத்தினாலும் சரிதான் இந்த வீட்டை விட்டு போகாம அவங்களும் இருந்துட்டு இருக்கிறாங்க. இந்த விஷயம் எல்லாமே சாமந்திக்கு தெரிய வருமா? அடுத்ததான் பார்த்தோம்னா ஆதவும் ரோஜாவும் விரும்ப ஆரம்பிக்கிறாங்க. இந்த லவ் பார்த்தோம்னா அரசிக்கிட்ட சொல்லும் போது அப்போ நம்ம ஸ்டேட்டஸுக்கு தகுந்தவளா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அரசி ஆதவிட்ட கேட்கும் போது உடனே ஆதவும் பார்த்தோம்னா ஆமாம்மா நம்ம ஸ்டேட்டஸுக்கு தகுந்தவ தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறவங்க இது கிட்டதுமே அவங்களுடைய கல்யாணத்துக்கு சம்மதிக்கிறாங்க. இதனால ரோஜாவை தன்னுடைய வீட்டுக்கு அழைச்சிட்டு வர சொல்லவும் ஆதவும் பார்த்தோம்னா ரோஜாவை தன்னுடைய வீட்டுக்கு அழைச்சிட்டு வராங்க. அப்பந்தான் சாமந்தி ரோஜாவை பாக்குறாங்க. ஆதவோட இவங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத சாமந்தியும் அவங்க அம்மாவும் அதிர்ச்சி அடையவும் அப்போ ரோஜா அவங்க சாமந்தி கிட்ட சொல்றாங்க, அங்க பாரு நான் தான் உன்னுடைய அக்கா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இந்த விஷயத்தை பத்தி நீ தெரியப்படுத்தின அடுத்த நிமிஷமே நான் என் கதையை உங்க கண் முன்னாடியே முடிச்சுப்பேன் அப்படின்னு சொல்லி அவங்க மிரட்டவும் இதனால சாமந்தியும் சொல்லாம அவங்க மறைச்சிருந்தாங்க. இதனால இந்த கதையை அடுத்துதான் என்ன மாதிரி கொண்டுட்டு போக போறாங்க, அடுத்து என்ன நடக்க போகுதுங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம்.